வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போறோம். முதலாவதாக சனி பகவானையே பார்ப்போம். 7.5 சனி இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. 7.5 சனியில் 5 வருட காலம், கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருட காலம் முடிஞ்சிச்சு. மீதி 2 வருட காலம் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி உங்களுக்கு இருக்கதா செய்யுது. பொதுவாக 7.5 சனி காலத்தில் சிலருக்கு வருமானத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிச்சு, கடனெல்லாம் ஆயிடும். கடன்களுக்காக கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பண கஷ்டமெல்லாம் வராது, நல்ல வேலை இருக்கும், நல்ல தொழில் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் ஏதோ சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் 7.5 சனி ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பாதிக்கிற மாதிரியான வேலைகளை தான் செய்வார். அப்போ 7.5 சனினால எந்தவித பாதிப்புமே நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா சனிக்கிழமை தோறும் சனி ஓரை குறிப்பிட்ட மாதிரி காலையில் 6 to 7 மணிக்குள்ள, மதியம் 1 to 2 மணிக்குள்ள, நைட்டு 8 to 9 மணிக்குள்ள, இந்த நேரம் தான் சனி ஓரம். இந்த 3 நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் முடியும், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கும். நீங்கள் போய் எள்ளு விளக்கு ஏற்றி, சனி பகவானே உன்னால் ஏற்படக்கூடிய சர்வதோஷமும் எனக்கு விலகணும், சர்வ கஷ்டமும் எனக்கு விலகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 3வது ராசியில தான் இருக்காரு. இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இளைய சகோதர சகோதரிகளோட நமக்கு ஒற்றுமை பாதிக்கும். அதனால அவங்களுக்கும் நமக்குமான உறவுகள் நல்லா இருக்காரு. ஏதோ ஒரு வகையில சண்டை சச்சரவுன்னு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இப்ப இருக்கு. அப்படி அவங்களோட கருத்து வேறுபாடு வரல, சண்டை சச்சரவு வரலன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களை அந்த ராகு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேதுவை பொறுத்தளவு 9வது ராசியில தான் இருக்கு. பொதுவாக கேது 9வது ராசியில இருந்தா தந்தையை தான் பாதிக்கும், அப்பாவை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, அப்பாவுக்கும் நமக்கும் ஒன்று கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும், அல்லது அப்பாவுக்கு உடல்நல குறை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அப்பாவுக்கு கொஞ்சம் தொந்தரவான பலன்களை அந்த கேது கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தான். 5வது ராசியில தான் இருக்காரு. 4ஆம் அதிபதி நல்லா இருக்கனால தாயார் நல்லா இருப்பாங்க, சொத்து சோஸ்தானம் நல்லா இருக்கும். 11வது இடத்தை அவர் பார்க்கறதுனால இளைய சகோதர சகோதரிகளுக்கு விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூமி வெளி ஆதாயங்கள் கிடைக்கும். விவசாயம் செஞ்சா நல்லா இருக்கும், அதுல விருத்தி ஏற்படும். சிலர் ரியல் எஸ்டேட் மாதிரியான தொழிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு மிகுந்த யோகங்களும் நன்மைகளும் ஆதாயத்தையும் அந்த செவ்வாயினுடைய பார்வை கொடுக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12 கூடிய கிரகம், அதாவது விரையாதிபதி. அவரு புத்திரஸ்தானத்துல தான் இருக்காரு, குழந்தை ஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்போ பிள்ளைக வழியில நமக்கு செலவுகளை கொடுப்பாருன்னு அர்த்தம். அதாவது பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம். அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுப்போம், வண்டி வாகனங்களை வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு தேவையான கல்வி வழி செலவுகளை செய்வோம், அவங்க தொழில் செய்யறதுக்கான உதவிகளை செய்வோம். இப்படி ஏதோ ஒரு வழியில அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில கொஞ்சம் செலவழியணும்னு இருக்கும், செலவழியும், அவ்வளவுதான். ஆனா 5வது இடத்துல குரு இருக்கிற போது பிள்ளைகளுக்கும் நமக்குமான உறவு ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாய் அந்த இடத்துல தான் இருக்காரு. அதனால பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இந்த மாசத்துல.
ஏதாவது ஒரு வகையில் அவங்க கோவப்படக்கூடிய இருக்கிற மாதிரியோ அல்லது கொஞ்சம் ஏதாவது ஒரு கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட கொஞ்சம் வரும். ஏன்னா செவ்வாய் வந்து டென்ஷன் உருவாக்குற கிரகங்கிறனால பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் மன அமைதியை கொடுக்காது. அது எல்லா பிள்ளைகளுக்கும் இல்லை, ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அப்படி ஆகும். சரி, புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 7வது இடத்துல தான் இருக்காரு. 7வது இடத்துல புதன் இருந்தா நன்மையை கொடுக்கணுங்கிற விதி வந்து இருக்கு. அப்போ சிலருக்கு வந்து திருமண யோகங்கள் வந்து இந்த மாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா திருமண யோகம் இருக்கு. திருமண முயற்சி எடுத்தா வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு. சிலருக்கு திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம், சிலருக்கு திருமணமே நடந்து முடியலாம் ஆவணியில். அந்த யோகம் வந்து இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது பயண அலைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும், டிராவல் அதிகமாக பண்ணுவாங்க. அடிக்கடி வேலை தொழில் அதை கவனிக்க முடியாமல் எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு உருவாக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அந்த படிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகமாக வரும், கல்வி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள். அது அவங்க படிக்கிறாங்களோ இல்லைன்னா அவங்க சார்ந்தவங்களை படிக்க வைக்கிறாங்களோ ஏதோ ஒரு வகையில் அந்த எண்ணங்கள் வந்து அதிகமாக வருங்கிற மாதிரி இருக்கும். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா 5 மற்றும் 10 கூடையது தான். அவர் வந்து அஷ்டமஸ்தானத்துல தான் இப்ப இருக்காரு. சுக்கிரன் வந்து பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான். ஆண்களுக்கு பெண்கள் வழி யோகமும் பெண்களுக்கு ஆண்கள் வழி யோகமும் நன்மையையும் கொடுக்கும். 8ல இருந்து போக சுகத்தவெல்லாம் நல்லா கொடுக்கும் 8ல சுக்கிரன் இருக்க போது. ஆனா அந்த சுக்கிரன் வந்து 9வது ராசிக்கு வந்து ஆவணி 10ஆம் தேதி வந்து பயிற்சியாகும். அப்போ 5, 10 கூடிய கிரகம் நீச்சமாகும். 5ஆம் அதிபதி நீச்சமானா பிள்ளைகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10ஆம் அதிபதி நீச்சமானா ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுறது அல்லது பதவி இழப்புகள் ஏற்படுறது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஒரு 10-20 நாளைக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமஸ்தானத்துல தான் இருப்பாரு, ஆட்சி பெற்று காணப்படுவார். எப்பயுமே எந்த ஒரு வருஷமும் ஆவணி மாசம் வந்தா அஷ்டம ராசியில சூரியன் வந்து பலம் பெற்று காணப்படுவார். உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து எதிரி. அவர் வந்து ஒருபோதும் வந்து பலம் பெறக்கூடாது. அவர் பலம் பெற்றா நமக்கு தொந்தரவான பலன்களை வந்து கொடுப்பார். அதனால இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தளவு எப்பயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாசம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எந்த ஒரு வருஷம். அப்ப எந்த ஒரு சுபகாரியமும் இந்த ஆவணியில நீங்க பண்ணக்கூடாது. ஆவணி மாசம்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்ல மாசம் தான், எந்த சுபகாரியம் என்னாலும் செய்யலாம், அதுல ஒன்றும் தவறுகள் இல்லை. ஆனா உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாசம் செட் ஆகாது. அதனால ஒரு வீடு பால் காய்ச்சறதோ அல்லது ஒரு சடங்குகள் வைக்கிறதோ அல்லது உங்க வீட்டில் யாருக்காவது திருமணங்கள் வைக்கிறதோ உங்களுக்கு திருமணம் வைக்கிறதோ ஆக இந்த மாதிரியான எந்த ஒரு நல்ல காரியமுமே பண்ணாம இருக்கிறது நல்லது, தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம்ல நீங்க செய்யற சில நல்ல காரியங்கள் எதிர்காலத்துல வந்து நன்மைகள் வந்து கொடுக்காது. அதனால ஆவணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நீங்க செய்யுங்க, அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வெற்றி தரும். அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமாதிபதி இருக்கிற போது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத வகையில வம்பு வழக்குகள் எல்லாம் தேடி வரும். அரசாங்கத்தினால வந்து நமக்கு நன்மைகள் கிடைக்காது, அரசாங்க அதிகாரிகள்னால நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்காது. ஏதோ ஒரு வகையில அந்த அரசாங்கத்தினால நம்ம பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அதே மாதிரி தந்தை உடன் பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு வரும். இப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு பாதிப்புகள் கூட வரலாம். அப்படி இல்லைன்னா அப்பாவோட பிறந்த ஆண்கள் இருப்பாங்கல்ல, அண்ணனோ தம்பியோ இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பாதிப்புகள் வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கூட அந்த சூரியன் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் ஒன்றும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆவணியில சூரியன் கெட்டு போனா கூட 7 சனி இருந்தா கூட சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. அதனால இந்த ஆவணியை பொறுத்தளவு பல அற்புதமான பலன்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான
ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மகர ராசி நண்பர்களே.